அன்புள்ள சிம்ம ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். சிம்ம ராசினருக்கு 2 கேது, 7ஆம் இடத்தில் சனி, அஷ்டமத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், ராகு, 10ல் குரு, லாபஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறார். சூரியன், சுக்கிரன், புதன், ராகு சேர்க்கை பெற்று அஷ்டமஸ்தானமான 8ஆம் வீட்டில் இருப்பதால் உங்களது உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. தேவையில்லாத நெருக்கடிகள் ஏற்பட்டு உங்களது மன அமைதியை கெடுக்கலாம். கவனம் தேவை. பண வரவில் ஏற்ற இறக்கமான நிலை உண்டாகும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனம் தேவை. வயது மூத்தோர்களிடம் தேவையில்லாத வாக்குவாதங்கள், மனஸ்தாபம் ஏற்படலாம். கவனம் தேவை. பேச்சில் பொறுமை தேவை. தொழில் வியாபாரத்தில் நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்று. வேலையாட்களின் ஒத்துழைப்பு சொல்லிக் கொடுக்கும்படி இருக்காது. போட்ட முதலை தாங்கள் நேரடியாக கவனித்தால்தான் போட்ட முதலை தாங்கள் எடுக்க முடியும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் உயரதிகாரிகள் தங்களுக்கு குறை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். வீண் பழி சொற்களை சொல்லக்கூடிய நேரம் என்பதால் ஒவ்வொரு காரியத்திலும் சற்று கவனமாக இருங்கள். மாணவர்கள் படிப்பில் கவனம் தேவை. கெட்ட சகவாசம் கூடவே கூடாது. அடுத்து அஷ்டம சுக்கிரன் உங்களுக்கு அளவில்லாத நன்மைகளை வழங்குவார். அவர் அங்கு உச்சமாக இருக்கிறார். உங்களுடைய ஜீவனகாரகனாக விளங்குகிறார். எனவே பலவிதமான நன்மைகளை அவர் கொடுப்பார். தொழில், வணிகம், வேலை, உத்தியோகம் இவற்றில் எதிர்பார்த்த நன்மைகளை பெறலாம். லாபஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பதாலும் அவர் உங்கள் பாக்கியாதிபதியாக விளங்குவதாலும் உங்கள் காரியங்கள் வெற்றி பெறும். போட்டித் தேர்வுகள் சாதகமாகும். இந்த சாதக அமைப்புகளை பயன்படுத்தி கொண்டு இந்த வாரத்தில் நற்பலன்களை பெறலாம். 7ஆம் இடத்தில் சனி இருந்து உங்கள் ராசியை பார்ப்பதால் வாரத்தின் முற்பகுதி வரை அவரோடு இணைந்து ராசிநாதன் இருப்பதும் குடும்பத்தில் குழப்பங்களை ஏற்படுத்தலாம். அடுத்து ராசிநாதன் அஷ்டமத்தில் இருப்பதால் உங்களுக்கு சில காரியங்கள் ஆதாயமாக இருக்காது. கவனத்தில் கொள்ள வேண்டும். உடல் நலம் மிகவும் முக்கியமாக இருக்க வேண்டும். வீட்டில் பிரச்சனை உண்டாகக்கூடாது. 2ல் கேது அமர்ந்திருக்கிறார். சூரியனும் ராகுவும் விரைவில் கிரக தோஷம் அடைய இருக்கிறார்கள். குழப்பங்கள் வரலாம். கோயிலுக்கு சென்றால் சிவனை வழிபடுங்கள், சூரியனை வழிபடுங்கள். கஷ்டங்கள் விலகும். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகும்.